ஹே காய்ஸ், வெல்கம் டு லவபிள் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் கிரைண்ட் கிராஸ் அப்படிங்கிற ப்ராண்ட்லேருந்து இன்ஸ்டன்ட் ஃப்ரைட் சிக்கன் தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இது வந்து கேஎஃப்சி சிக்கன் மாதிரியே இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஹைப் பண்ணி தான் நான் வாங்கினேன். பட்டு இது வந்து அந்தளவுக்கு இல்லை, பட் ஆனால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படியே நம்ம வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டில் நான் இந்த மாவை வந்து ஃபுல்லாக வந்து கொட்டி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஐஸ் தண்ணி, கோல்டு வாட்டர் ஊற்றிட்டு நம்ம நல்லா கழுவி வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் டிப் பண்ணிவிட்டு தனித்தனியாகவும் போட்டுக்கலாம், இல்லை மொத்தமாகவும் போட்டுக்கலாம். நீங்கள் வச்சுருக்க பீசஸை நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு நம்ம வச்சுருக்க மாவில் ஒரு 2-3 டைம் வந்து கோட் பண்ணிக்கோங்க. அந்த கோட்டட் ஆக ஆக உங்களுக்கே தெரியும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் சுற்றி சுற்றி கோட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் கோட் ஆனதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சுட்டு ஹீட் பண்ணிக்கோங்க. அந்த பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் போடணும். ஹீட் ஆனவுடனே இந்த சிக்கனை வந்து போடுங்க. எத்தனை பேருக்கு கேஎஃப்சி சிக்கன் பிடிக்கும்? இது வந்து கொஞ்சம் கேஎஃப்சி சிக்கன் மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் அந்தளவுக்கு இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. பட் கொஞ்சம் அந்த டேஸ்ட்டை வந்து கொஞ்சம் மேட்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான். உங்களுக்கும் கிடச்சிச்சின்னா இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நம்ம நகர்த்தி விட்டு எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த மாவு அதில் ஒட்டிடுச்சுன்னா அப்புறம் அந்த இடத்துல வந்து அந்த மசாலா இல்லாத மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து நம்ம எதுவுமே போட தேவையில்லை, இல்லை இஞ்சி பூண்டு எதுவுமே போட தேவையில்லை. இப்படியே நம்ம பண்ணாலே இதுக்கான டேஸ்ட் வந்து கிடைக்கிது. அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் ரெடி ஆகிடுச்சி. இது ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நம்ம சாஸ் கூட சாப்பிட்லாம். இப்போ நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. அதாவது தெரியுதா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தோல் இல்லாத இடத்துல கூட எப்படி இருக்குது, நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.